கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசுவாசத்தின் அடித்தளங்கள் என்ற அந்த ஒரு தலைப்பில் நம்ம ரெண்டாவது பாகம் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு சப்டைட்டில் என்ன பார்க்குறோம்னா தி பிரின்சிபல் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், பாவ மன்னிப்பு குறித்தான அந்த பிரமாணங்கள். ஸோ இது அந்த அந்த சொற்கள் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னா டோட்டல் ஃபர்கிவ்னஸ், முழுமையான ஒரு மன்னிப்பை குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ இது குறிப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றிலேருந்து நம்ம எடுக்கிறோங்க. மத்தேயு 1வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாவ மன்னிப்பு குறித்து நம்ம பார்க்குறோம். அது வம்ச வரலாற்று, ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வம்ச வரலாறுகள் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். நிறைய பேர் யூஸ்வலாக அதெல்லாம் படிக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம டீப்பாக படிக்க ஆரம்பித்தோம்னாக்கா அது உள்ள அதை பற்றி குறிப்பாக இந்த இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாற்றில் பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன அப்படின்னா பாவ மன்னிப்பை குறித்து போட்டிருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கு பாடத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற ஒரு விஷயத்தையும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஸோ ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிச்சிருக்கிறாரு மேத்யூ, நியூ டெஸ்டமெண்ட். ஸோ இப்போ மேத்யூ என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம இந்த நியூ டெஸ்டமெண்ட் ஆரம்பிக்கும் போது நம்மளை எங்கே கூட்டிட்டு போகிறாருன்னா ஆபிரகாமுடைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஆபிரகாமுடைய காலத்தில் நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய ஸ்டோரி ஆரம்பிக்குதுங்க. இன்ஃபேக்ட் ஆபிரகாமுடைய ஸ்டோரி அங்கே ஆரம்பிக்கிற இடத்துலையே ஒரு ரட்சிப்பின் திட்டத்தையும் ஆரம்பிக்கிறார் தேவன். ஸோ நமக்கு தெரியும் ஆபிரகாமினுடைய கதை. ஆபிரகாம் எப்படி அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஈசாக்கு நிலையெல்லாம் அந்த ஈசாக்குடைய பலி அந்த நிலையிலலாம் நம்ம பார்க்குறோங்க. ஸோ தேவனுடைய அற்புதமான ஒரு தெய்வீக திட்டத்தை எங்கே ஆரம்பிக்கிறாருனாக்கா ஒரு புறஜாதியான ஒரு தேசத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். ஒருவரும் நீதிமான் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் போது கடவுள் ஒரு புறஜாதியாகிய ஆபிரகாம், முதல்ல அவர் ஆபிரகாம்னு சொல்லப்பட்டது, அப்புறம் ஆபிரகாமாக மாறினார், அவருடைய மனைவி சாராகணும் பார்க்குறோங்க. ஸோ இவங்கள அழைக்கும் போது தேவன் என்ன பண்ணுறேன்னா அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே ஒரு அற்புதமான தேவனுடைய தெய்வீக திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். ஸோ நம்ம அதுதான் ஆபிரகாமினுடைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார். 1 முதல் வாசிக்கும் போது 3 வசனங்கள் அங்கே சொல்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு அந்த முதல் வசனத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது உன் தேசத்தையும் உன் தகப்பன் உன் இனத்தை நீ விட்டுட்டு புறப்பட்டு போன்றார். அப்போ முதலாவது அங்கே உன் தேசம் அப்படின்னும் போது அது மெசொப்பொட்டேமியா. அது ஒரு புறஜாதியர்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு பட்டணங்க. அவர் இன்ஃபேக்ட் நீ உன்னுடைய சொந்த ஜனங்கள் இனத்தையே நீ விட்டுட்டு வா அப்படின்னும் போது அவரோட சொந்த ஜனங்களும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே விக்கிரக ஆராதனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தாங்க. அங்கே உன் தகப்பன் வீடை விட்டுட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த தேசன்றது என்னென்னா இப்போ கானான் தேசம் இல்லைங்களா. இப்போ இருக்கிற இஸ்ரேல் தான் கானான். ஆனால் ஆபிரகாமுக்கு அது தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒருவேளை அவர் கேள்விப்பட்டிருந்தாலும் அது ரொம்ப தூரம் பயணங்க. ஸோ அந்த பயணத்தில் ஆபிரகாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் எந்த ஒரு ஜிபிஎஸ் கிடையாது இல்லையா, கூகுள் மேப் மாதிரி போன்ற ஏதோ ஒரு இது கிடையாது, கருவிகள் கிடையாது. அவர் எங்கே போகிறாருன்னு தெரியாது அந்த வழி. ஆனால் தேவன் அவருக்கு வழிகாட்டியாக இருந்தார். தேவன் சொல்கிற வழியில் அவர் நடந்துட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் தேவன் அவருக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், உன் நிமித்த பூமியில் உள்ள அனைத்து ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுனர். அப்போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னாரு. அப்போ அந்த ஐ மேக் யூ கிரேட் நேஷன் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் அது ஆபிரகாமுக்கு அன்றைக்கி தெரியாது. அது ஒரு ஜூவிஷ் நேஷன், யூதர்கள் என்று சொல்லப்பட்ட ஒரு கூட்டம். ஸோ அவர் தொடர்ந்து சொல்லும்போது உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லிட்டு
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன் நிமித்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ இந்த வசனங்கள் நீங்க பார்க்கும்போது பிப்ளிக்கல் வரலாற்றில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, பைபிள் வரலாற்றில இது எல்லாமே நிறைவேறுதுங்க. ஸோ நீங்க பொதுவாவே நீங்க ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தா, வரலாறு தெரிஞ்சிருந்தாலே, நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருங்க. நிறைய தேசத்துல இப்படிலாம் நடந்திருக்கு. எந்தெந்த தேசங்கள் அவர ஆசீர்வதித்தாங்களோ, அத்தனை தேசங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எந்தெந்த தேசங்கள் அவர்களுக்கு விரோதமா எழும்பினாங்களோ, அத்தனை தேசங்களுக்கு மேலயும் தேவன் கொடூரமான தண்டனைய கொண்டு வந்தாரு. இன்ஃபேக்ட் அது எல்லா ஹியூமன் ஹிஸ்ட்ரிலயும் நீங்க அத புரிஞ்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லாம, "உன் நிமித்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும்" அப்படின்னாரு. அது நம்மை குறித்தே சொல்லப்பட்டிருக்குது. யூதர்கள், கிரேக்கர், அதாவது புறஜாதியார்கள் எல்லாருமே ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அது வந்து நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்படி மேத்யூ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆரம்பிக்கும்போதே ஆபிரகாமுகிட்ட கொண்டு போயிருக்கிறாரு. அந்த ஹிஸ்ட்ரி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவர் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது ஒரு முதல் பார்வை. இப்போ 2வது பார்வை நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, அதே மத்தேயு ஆரம்பிக்கும்போது, அதில ஒரு வித்தியாசமான சில கதைகள் எழுதியிருக்கிறாரு. அற்புதமான விஷயங்கள். அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். வலி தரக்கூடிய விஷயம். மனசு ஒடிந்த ஜனங்கள், நொறுங்குண்டவர்கள், பாவிகள், புறஜாதியான ஸ்திரீகள், இப்படி ஒரு சில கதைகளையும் இதில இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. அட்லீஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவ வம்ச வரலாறுல ஒரு 4 ஸ்திரீகள், மரியாள், மதர் மேரி, இயேசு கிறிஸ்து தாயாராகிய மரியாளை விட்டுட்டு ஒரு 4 ஸ்திரீகளுடைய கதையும் அங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, நம்முடைய அஸ்திபாரத்துக்கு நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திபாரமா நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, முதல்ல தேவனுடைய மன்னிப்பு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கு. அவருடைய கிருபை ரொம்ப பெருசா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுல அ இந்த சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவர்கள், இல்லைங்களா? சமுதாயத்துல ஒரு பாவிகளா இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை கூட தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில இணைத்திருக்கிறார். அவங்கள மன்னித்து, அவங்கள மறுபடியும் புதுப்பித்து இணைத்திருக்கிறார். ஸோ அதுதான் இந்த 4 ஸ்திரீகள பத்தி சுருக்கமா பார்க்குறோங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில, அங்க யூதா பேரஸையும், சாராவையும் தமாரினிடத்தில் பெற்றான். யூதா வந்து பேரஸையும், சாராவையும் தமாரினிடத்தில் பெற்றான்றார். இப்போ தமார் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். ஆதியாகமம் 38வது அதிகாரத்தில தமார் வந்து ஒரு அநீதியான ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது இல்லையா? அந்த அந்த யூதா வந்து அவரோட மகனை திருமணம் பண்ணி கொடுத்துட்டு அது இறந்து போனதுனால ஏமாத்துறாங்க அவரை, அந்த ஸ்திரீயை. அதனால ஒரு அநீதி நடக்குது. அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, என்ன வழி தெரியாம ஒரு வாரிசுக்காக ஒரு பாவ செயல்ல ஈடுபடுறாங்க. யூதாவோட இணைந்து ஒரு குமாரனை பெறுறாங்க. அதான் பேரேசு, அப்புறம் சாரான்றவங்க. ஸோ இந்த ஸ்டோரி பார்க்கும்போதே ஒரு ஷேம் இல்லையா? ஒரு அவமானம், ஒரு வலி, ஒரு நிராகரிப்பு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்ம இங்க பார்க்க முடியும். ஆனா, தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீய தள்ளிவிடாம, அந்த ஸ்திரீக்குள்ள ஏதோ ஒரு நியாயத்த பார்த்து தேவனு அந்த ஸ்திரீய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில சேர்த்திருக்கிறார், இணைத்திருக்கிறார். ஸோ இது யூதாவுதும் மிஸ்டேக் இருக்கு. அதே மாரி அ தமாரோடைய இதும் தவறு இருக்கு. அது 2 பேருடைய தவறையும் தேவன் அங்க மன்னித்து, அந்த ஸ்திரீய இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இயேசுவுடைய வம்ச வரலாற்றில இருக்கும்போது, அப்போ தேவனுடைய கிருபைக்கு முன்னாடி எந்த ஒரு பாவமும் பெருசா தெரியல. தேவன் பூர்வ வாழ்க்கைய என்ன பண்ணியிருக்காரு, பாவத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார்ன்றதுக்கு, இது தமார் ஒரு நல்ல ஒரு உதாரணமா நம்ம பார்க்குறோங்க. அதுதான் 1வது விஷயம். ஸோ 2வது விஷயத்துல நம்ம யார் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, மத்தேயு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல ராகாப் என்ற ஒரு ஸ்திரீ. அங்க சால்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். இப்போ சால்மோன் வந்து போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். ராகாப்ன்றது ரொம்ப அறிமுகமான ஒரு முகம் பழைய ஏற்பாட்டில் இல்லையா? உங்களுக்கு தெரியும், கானானிய ஒரு வேசிய ஸ்திரீ எரிகோல வாசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்திரீ ஒரு வேசியம் பண்ணியிருந்தாலும், அந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் நடந்த அந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான
மீட்பை குறித்து எழுதப்பட்டிருக்குது. யோசுவா 2வது அதிகாரத்தில படிக்கும்போது, அந்த வேவுக்காரர்களை எப்படி ஒளிச்சு வச்சு, அந்த வேவுக்காரர்களுக்கு தங்களுடைய ஊர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சு, எப்படி தேவன மறுக்காம தேவன் எப்படிப்பட்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் சொல்லி அங்க சொல்லும்போது, அந்த ஸ்திரீயோட விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ அப்போ ஒரு அற்புதமான ஒரு ஸ்டோரி. ஒரு வேசி ஸ்திரீயோட வாழ்க்கை எப்படி மாறினதுன்றத பார்க்குறோம். ஸோ தேவன் அந்த ஸ்திரீய மன்னித்து, அந்த ஸ்திரீய விசுவாசத்துல அ பட்டியல்ல ஒரு ஸ்திரீயா அங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஒரு 2வது விஷயம் தேவனுடைய மன்னிப்ப குறிச்சு பார்க்கும்போது. தென் 3வது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யார பார்க்குறோம்னாக்கா, போவாஸு, ரூத்து. இந்த வசனத்தில தொடங்குதுங்க. போவாஸ் யோபதை ரூத்தினிடத்தில் பெற்றான்னு வருது. ஸோ போவாஸ் வந்து ரூத்தினிடத்தில அ ஓபதை பெற்றிருக்கிறாரு. இப்போ ரூத் வந்து ஒரு வேசி ஸ்திரீ கிடையாது. ஆனா ஒரு மோபாய்ட் ஸ்திரீ. மோபியர் சேர்ந்த ஒரு ஸ்திரீ. இந்த மோபாய்ட்டோடைய வம்சம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறான ஒரு உறவுலேருந்து வந்தது. அதுதான் நம்ம லோத். லோத்துடைய மூத்த மகள் வந்து லோத்த வஞ்சித்து ஏமாத்தி, அ அவர் மூலியமா ஒரு குமாரனை பெற்றது. அதுதான் மோவாப் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோங்க. ஸோ அந்த வம்சத்தில வந்தது தான் மோவாய்ட்ஸு. அதில தான் ரூத் வந்தது. அப்போ ரூத் யாரு? ஒரு மோவாய்ட் ஸ்திரீ. யூதர்களுக்கு மோவாபைட்ஸ்னா பிடிக்காது. ஒரு ஃபாரினர், அவங்க அந்நியரு, ஒரு வெளியத்தார். ஏன்னா யூதர்களுக்குள்ள சேராத ஒரு ஸ்திரீ. ஆனா இந்த ஸ்திரீக்கு தேவன் மேல ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்தது. இஸ்ரேல் அ அ தேவன் என்னுடைய தேவன் அப்படின்ற ஏற்றுக்கொண்டு உண்மையா வாழ்ந்தாங்க அந்த ஸ்திரீ. அப்ப தேவன் அந்த ஸ்திரீயோடைய என்ன பண்ண பாவத்தெல்லாம் மன்னித்தாரு. அவங்களுக்கு இருந்த தடைகள்லாம் ஒழித்தாரு. அந்த ரேஸு, கல்ச்சர், இந்த பேக்ரவுண்ட் எதுவுமே தேவன் பார்க்கலங்க. இனம், இல்ல கலாச்சாரம், பின்னணி என்ன, எந்த பேக்ரவுண்டும் பார்க்காம தேவன அவங்க விசுவாசத்தினதுனால தேவன் அவங்கள அங்கீகரித்துக் கொண்டார். ஸோ இது ரூத் மூலியமா வருகிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் அந்நியரா இருந்தா கூட தேவனை விசுவாசிக்கும்போது தேவன் அவங்கள ஏற்றுக்கொள்வார்ன்ற ஒரு ரட்சிப்பில நம்ம பார்க்குறோங்க. அதுதான் 3வது. 4வது பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில நம்ம பார்க்கும்போது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ஊரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலொமோனை பெற்றாள். அப்போ இங்க பெத்ஷெபாவோட ஸ்டோரி. இந்த பெத்ஷெபாவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட்ரி இது. ஒரு தவறான ஒரு விபச்சாரம். அண்ட் இட்ஸ் அப்யூஸ் ஆஃப் பவர். அப்யூஸ் ஆஃப் பவர்னா அதிகார துஷ்பிரயோகம். அதிகார துஷ்பிரயோகம்னா, இது தாவீது வந்து ஒரு கிங்கு. அவருக்கு ஒரு பவர் இருக்குது. ஒரு அதிகாரம் இருக்கு. அத பிரயோகம் பண்றாரு. துஷ்பிரயோகம்னாக்கா அப்யூஸ் பண்றாரு. மிஸ்யூஸ் பண்றாரு. நான் ராஜா. என்ன யார் தடுக்க முடியும்? இத யார் கேட்க முடியும்? நான் செய்றது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு, அத துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அவரு பண்ண அந்த ஒரு மிஸ்டேக். அது ஒரு பெரிய வலிய ஏற்படுத்தியிருக்குது. இல்லைங்களா? அது பெரிய வலி. அதுக்கப்புறம் அந்த அந்த பின் விளைவுகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நாத்தானுடைய ஸ்டோரி நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்னும். ஆனா இந்த இடத்துல நம்ம பெத்ஷெபாவுடைய பேர் டைரக்ட்டா கொடுக்கப்பட்டில்ல. ஆனா எப்படி கொடுக்கப்பட்டுனா, உரையாவின் மனைவியா இடத்தில் அப்படின்னு வருதுங்க. ஸோ உரையாவின் மனைவி இடத்தில்னு வரும்போது, இது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பெத்ஷெபா அப்படின்னு சொல்லிட்டு. பெத்ஷெபா தான் அந்த ஒரு விபச்சார உறவுல இருந்தது தாவீது ராஜாவோட. ஸோ இது வந்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா தாவீது ராஜா வந்து தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவரு. தேவன பத்தி நல்லா அறிந்தவர இப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யும்போது, அவர் தான் அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் பெத்ஷெபாவும் அதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்களும் அதுக்கு வந்து அ இடம் குடுத்து அந்த உறவுல ஈடுபட்டதுனால, அது ஒரு விபச்சார செயலா இருக்குது. சரி, இதெல்லாம் ஏன் தேவன் நமக்கு இந்த இதுல எழுதியிருக்கிறாரு? பார்க்கும்போது, தேவன் நம்ம நம்ம புரிந்து கொள்ளணும். தேவன் எவ்வளோ இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு, மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. யூதரானாலும், பரஜாதியானாலும் தேவன் வந்து ஏற்றுக்கொள்வார்ன்றதுக்கு இது ஒரு அர்த்தம். இப்போ நம்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா, தேவனுடைய பிள்ளைகள் இல்லாத மற்ற ஜாதிகள் யாராவது இருந்தா கூட தேவனிடத்தில் வரும்போது, அவரு மனப்பூர்வமா அவங்கள ஏற்றுக்கொள்வார்ன்றத இங்க நமக்கு காட்டுதுங்க. ஸோ, இதுல முக்கியமான ஒரு கன்க்ளூஷன் முடிவு என்னன்னாக்கா, இந்த வம்ச வரலாற்றுல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அது கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன். பாவ மன்னிப்பினால கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை. ரட்சிப்பினால கிடைக்கிற ஒரு கிருபை. ஒரு ஈவுன்னு சொல்லலாம். நம்மளுடைய நிலைமை எவ்வளோ பாவப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். நம்ம யாரு? நம்போ இயேசு கிறிஸ்துவ உண்மையா விசுவாசிக்கும்போது,
அது முழுமையா நம்ம டோட்டல் ஃபர்கிவ்னஸ் முழுமையான ஒரு மன்னிப்பு நம்ம நம்ம பெற்றுக்கொள்வோன்றது தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அது இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா அவர் வாழ்ந்தாரு, மரித்தாரு, உயிரோட எழுந்து இன்னைக்கு நமக்கு பாவத்திலிருந்தும், மரணத்திலிருந்தும் ரட்சிப்பு குடுத்துருக்கிறான்றத நம்ம உணரணும். ஆனா இது வந்து யூதர்கள் அப்படி செய்யல. இல்லைங்களா? யூதர்கள பத்தி அங்க சொல்லும்போது யோவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க அவர் சொந்தமானவர்னா யூதரா வந்தாரு. யூதர்கள் மத்தியில வந்தாரு. ஆனா யூதர்களோ அவர ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதுதான் முக்கியம். யூதர்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கோ. ஆனா புறஜாதியார்கள நாமும் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அந்த அதிகாரங்கிறத நமக்கு கொடுத்துருக்கிறாருன்றது அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா நம்ம இந்த ஒரு பிரின்சிபல், இந்த ஒரு கொள்கையில நம்ம பார்க்குறோம். ஆகையால என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருந்தா, நீங்க இத மற்றவர்களிடத்துல ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமென். தேங்க் யூ.